கண்டிப்பா எம்ஜிஆர் ரசிகரா தம்பி ராமையா ஐயா நல்லா எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கு பயன்பெற செய்வோமே. கண்டிப்பா அந்த மாதிரி பலருக்கு பயன்பெற செய்கிற மாதிரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு 75 ஆண்டுகால அரசியலை கலாய்ச்சி சிரிக்க வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக அதாவது அழுகிறவங்களை சிரிக்க வைக்கவும் சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கவும் வச்சிருக்கிறாரு. அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் யார் எப்படி இது வரைக்கும் நடந்திருக்காங்க, நமக்கு யார் வேணும், இனிமேல் நம்ம யாரோட இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ தடை உடை எல்லாத்தையும் தாண்டி தான் ஒவ்வொரு தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. எந்த தலைவரும் கஷ்டப்பட்டு அதாவது கஷ்டப்படாமல் வரலன்றத தெளிவாக சினிமாவில் அதை சிரிப்போட சொல்லியிருக்காரு. அதில் நடித்த அத்தனை பேருமே நீங்கள் நினைக்க சம்மந்தப்பட்ட தளபதி அண்ணனோட நடித்தவங்க தான். யாரும் தாக்கப்படவில்லை, போற்றப்படுற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. நடிப்பாகவே பார்ப்போம். ஓகேவா? அண்ணன் 69 படம் நடிச்சிருந்தா கூட அவரை நம்ம நடிகராக பார்த்தோம். அதுக்கடுத்து ஒரு தலைவராக பார்ப்போம். அந்த தலைவன் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்ப்போம். கரெக்டா? அதை தான் அப்படிலாம் ட்ரோல் பண்ணாதானே இந்த படத்தை ஓட்ட முடியும். அவன் போட்ட காசு எடுக்க வேணா. அது யாரு? கண்ணனா யாரு? சரி, யாரோ ஒரு கண்ணன், அவரு தயாரிப்பாளர் படத்தை எடுக்கணும்ல, அதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா எங்கே போனாலும் தளபதி சொல்கிற மாதிரி பிரச்சனை வருதா, பிரச்சனை வந்தால் கரெக்டாக போய்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை அவங்க கொஞ்சம் போல் கையில் எடுத்து படத்தை ஓட்டிக்கிட்டாங்க. ஆனால் அண்ணனுக்கு அப்படிலாம் அண்ணனெல்லாம் பண்ணிட்டு இந்த தேட்டர் ஓனர் ரேவந்த் எம்எல்ஏவா அந்த தேட்டரை நடத்த முடியுமா? அவருக்கு தானே எம்எல்ஏவா கொடுத்துருக்கோம். அங்கேயும் பாரு, அங்கேயும் எங்கள் அண்ணன் பாரு, நேற்று முதல் தளபதி இன்று முதல் மாறு விதி அண்ணனோட ட்ரைலர் போட்டாங்க. ரொம்ப மக்கள் அப்பயும் டிவிக்கு ஏதோ வாழ்க்கைன்னா உள்ள கத்துனாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம அரசியல் பேச வேணாம் படத்துல. படம் காமெடியா தான் போகுது. அதான் எம்ஜிஆர் ஐயா உலகம் நான் ஏன் பிறந்தேன் படத்துல பட்டணத்துக்கு வந்திருக்கீங்களே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், அழுகிறவங்களை சிரிக்க வைக்க தெரியும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்க தெரியும் சொல்லுவார் என் பொன்மனச்சம்பல். அந்த வேலையை சிரிக்க வச்சிருக்காரு ராமையா. அவங்க பையனும் பண்ணியிருக்காரு. அதை விட எங்கள் நட்டி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் யார் மனசையும் இது பண்ணலை. அப்படியே அவர் கோணம் பண்ணுற மாதிரி நடித்தாலும் அவர் தான் நடிச்சிருக்காரு ஒழிய அவரை நாங்கள் கண்டிப்பாக எம்ஜிஆர் ஐயாவை பார்க்க மாட்டோம். ஓகேவா? எங்கள் விஜய் அண்ணாவா பார்க்க மாட்டோம். ஒரு நடிகனா நட்டியாக தான் நாங்கள் பார்ப்போம். அதை கெட்டியாக பார்ப்போம். அவ்வளோதான். என்ன பஞ்சவதா? அதான் மேலே வானம், கீழே பூமி, நடுவில் காடு, எங்கள் நெஞ்சில் காடு எங்கள் தளபதி. ஆனால் படம் முழுக்க இப்போ ஒரு புதிய கட்சி வந்திருக்கு. அந்த கட்சியை தாக்குற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த கட்சியை தான் அந்த தலைவரை தான் தாக்குறாங்களான்னா எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா இன்னொரு தலைவரும் சினிமாலேருந்து வந்தவர், அவருக்கும் ஒரு இன்னொரு பொம்பளையோட அஃபென்ஸ் இருந்திருக்கு, டைவர்ஸ் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. அவரும் கட்சிக்கு வந்திருக்கிறாரு. பட் ஆனால் சினிமாலேருந்து வரவங்கள ஆதரித்து அவங்களுக்காக செலவு பண்ணி நம்ம உழைச்ச பணம் எல்லாம் வேஸ்ட்டு பண்ணி லாஸ்ட்டில் அவங்க கையை காமிச்சு நான் வெளியூர் போகிறேன்ட்டு போயிடுவாங்க. ஒரு வார்த்தை இல்லை, நாளைக்கு உன்னோட சொத்து எல்லாம் அழிஞ்சு போய் உன் புள்ள சாவடிக்கிற நிலைமைக்கு நிற்ப, நீ நடுத்தருக்கு வருவ அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு படமாக தான் எடுத்திருக்காங்க நான் பார்க்குறேன். பட் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த காலத்தில் இது தேவையான படம்ன்ற மாதிரி தான் இருக்குது. காமெடியாக எடுத்துகிட்டு போகிறானுங்க. பார்க்க வேண்டிய படம். இந்த காலத்து இளைஞர்கள் யார் பின்னாடி நிற்கணும், எதுக்கு செலவு பண்ணணும், நம்மளோட ஒவ்வொரு காசும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா நல்லாயிருக்கும். இந்த படத்தை பார்த்தா அவங்க விழிப்புணர்வு ஆகிடுவாங்க. சொல்லவே தேவையில்லை. எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு, தம்பி ராமையா இருக்காரு, நட்டி நடராஜ் இருக்கிறாரு, எல்லாருமே இருக்காங்க. இது எல்லாமே சூப்பர் கூட்டணி, நல்ல கூட்டணி, நல்லா வந்திருக்கு படம். பட்டு லாஸ்ட்டாக அவருக்கு பாட்டு வைக்கிறாங்க. அந்த பாட்டு டிவிலையும் எல்லா இடத்துலையும் போட்டாங்கன்னா இன்னும் விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீ சேர்த்து வச்ச பணத்தை ஒரு நடிகர்களுக்காக செலவு பண்ணி எல்லாத்தையும் கரைச்சிட்டனா லாஸ்ட்டு நீ ஜெயிக்க போகிட்ட எனக்கு ஃபுல்லாக உனக்கு தெரிஞ்சுட்டு அப்புறம் ஒரு தலைவன் கையை காமிச்சிட்டு அவனோட செட்டப்பை கூப்பிட்டுன்னு கோவாலேயே எங்கேயோ வெளியூரில் போய் செட்டில் ஆகிடுவான். நாளைக்கு பணத்தை விட்ட நீ தூக்க மாட்டேன்னு சாவியா, இல்லை உன் பிள்ளைங்க உன்னை சாவடிப்பாங்களா? அழகாக வாழ்ந்த நீ அகோரமாக மாறிடுவியே. அப்படிலாம் தப்பு, உஷாராக இருங்க அப்படின்றத சொல்லி. நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்கு. ரொம்ப அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் பற்றி தான் விஜய், ரஜினி அது எல்லாருமே காமிச்சு யாரெல்லாம்
சினி ஃபீல்டுலேருந்து அரசியல் வந்திருக்காங்களோ அவங்கள பற்றிலாம் காமிச்சிருக்கிறாங்க. காமிச்சாலும் அவங்க நம்ம பார்த்து உணரலாம் அந்த படத்தை. இது இவங்க தான் ரஜினி, இது விஜய் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துருக்காங்க. வேறு ஒன்று எல்லாமே இருக்குண்ணா. காமெடி இருக்குது, சீரியஸ் இருக்குது, அரசியல் இருக்குது, எல்லாமே இருக்குது. விஜயை பற்றி எதுவும் சொல்லியிருக்காங்க? எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்து இவர் தான் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி காமிக்கல. எல்லாருமே விஜய் அரசியல் யாரெல்லாம் வந்துருக்காங்க, ரஜினி பற்றி காமிச்சிருக்கிறாங்க. அதை நம்மளாம் உணர முடியும். ஆனால் பர்டிகுலராக சொல்கிற மாதிரி காமிக்கல. ஹீரோ ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. நல்லா தம்பிராமே காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் தாராளமாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. என்ன பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் தான். இதில் வந்து விஜய் சாரோடைய ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா ஒரு படம் ஓடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய முகம் தேவை இல்லையா? ஸோ இதில் பெரிய முகங்கள் கிடையாது. தம்பி ராமையா சார் இருக்கார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, காமெடி அதெல்லாம் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாக சொல்லும் போது இப்போ இவரோட ரெஃபரன்ஸ், இவரோட அந்த இதெல்லாம் எடுத்து தான் நல்லா இருக்கும்ன்ற இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. நட்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நிறைய அரசியல் தலைவர் வச்சு வெளியே பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? இல்லை, நிறைய அரசியல் தலைவர் அப்படின்னு கிடையாது. இவங்க ப்ளே பண்ணதும் கொஞ்சம் நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து கெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து உங்களுக்கு விஜய் சாரோட லுக்ஸ் வந்து இருக்கும். ஆனால் உள்ள கேரக்டரைசேஷன்லாம் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரஜினி சார் நடுவில் நடந்து போவார், அந்த கார்லேருந்து நடந்து போவார். அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு சில சீன்ஸ் வச்சுருக்காங்க நடந்து போகிற மாதிரிலாம். ஸோ நீங்கள் கேரக்டர் வைஸ் வந்து எந்த ஆக்டரை சொல்லுவீங்க, லுக் வைஸ் எந்த ஆக்டரை சொல்லுவீங்க. ஸோ அதை ட்ரிக்கியாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. கிண்டல் பண்ணுற மாதிரினா இவங்க விஜய் சாரை பற்றி என்ன நினைச்சிருக்காங்களோ அது சொல்லியிருக்காங்க. நாளைய முதல்வர் குல்கந்த் குமார், வருங்கால பிரதமர் குல்கந்த் குமார், அமெரிக்க அதிபர் குல்கந்த் குமார், ஈரான் போரை நிறுத்தியவர் குல்கந்த் குமார். இப்படி சொல்ற வாய்க்குள்ள மைக்க விட்டதே குல்கந்த் குமார். இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தான் இந்த TN26. இந்த படம் மிக அருமையா இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி TN26, ஓம் சக்தி பராசக்தி TN26 தூய சக்தி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்தின் இயக்குனர் உமாபதி அவர்கள் நல்ல சிறப்பான ஒரு இயக்குனரா இந்த படத்துல அவதாரம் எடுத்திருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் நட்டி சார், எப்படி நட்டி சாரை வந்து அந்த ஹீரோவை பார்க்கும்போது நம்மளோட கண்ணுக்கு தெரியுமோ, ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஜய் சாராக தெரிவார், ரஜினி சாராக தெரிவார். இப்படி ஒரு பன்முகம் கொண்ட ஒரு கலைஞராக தெரிவார். இந்த கதைக்கு கச்சிதமாக பொருந்தக்கூடியவர் தான் இந்த குல்கந்த் குமார் என்கின்ற நடராஜ் நட்டி அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் புஷி ஆனந்த் மாதிரி நடிச்சிருக்கிற நமது தம்பி ராமையா அண்ணன், அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய மேனரிசம் அப்படியே பண்ணியிருக்காரு. ஏன் சேரை தூக்குற, சேரை கீழே வை, மேலே ஏறாத, இந்த மாதிரி சிறப்பான வசனங்கள். அதாவது படம் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே இந்த தமிழ் படம் அப்படின்ற மிர்ச்சி சிவா நடித்த படம்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி அந்த படத்தை மற்ற படங்களை வந்து ஒரு கலாச்சி பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி கலாச்சி தான் பண்ணியிருக்காங்களே தவிர யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் இந்த படம் பண்ணலை. அதனால் எல்லாரும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து கதாபாத்திரமே, செங்கோட்டையன் மாதிரி நடிச்சிருக்கிறவரும் சரி, நிர்மல் குமாராக நடிச்சிருப்பவரும் சரி, அண்ணன் சீமானந்தன் அவர்களை மாதிரி நடிச்சிருக்கிறவரும் சரி, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அனைத்து கேரக்டருமே நல்லா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பொருந்திருக்காங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ரெண்டுமே இருக்கு. பேச வேண்டிய இடத்துல பேசுகிறாங்க, கலாய்க்க வேண்டிய இடத்துல கலாய்க்கிறாங்க. நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. இல்லை விஜய் சார் அப்படின்றது இல்லை, ஒரு சினிமாவில் நடிக்கிறவர் ஹீரோவானாக்க அவர் சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் என்ன அப்படின்ற அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.